சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மின்திரள் வரைநிலை கழகம் மூலம் 2021-22 ஆண்டுக்கான அரசின் லாப ஈவுத்தொகை ரூபாய் 6.90 கோடிக்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி மின்திரள் வரைநிலை கழகம் காரைக்காலில் உள்ளது. அங்கு கடந்த 1993 ஆண்டு முதல் எரிவாயு சுழலிலிருந்து 22.9 மெகாவாட் மின்சாரம், நீராவி சுழலிலிருந்து 9.6 மெகாவாட் மின்சாரம் என மொத்தம் 32.5 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2021-22 ஆண்டில் ஈட்டிய லாபத்துக்கான ஈவுத்தொகை ரூபாய் 6.90 கோடியாகும். அதற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். மின்திரள் வரைநிலை கழகம் தொடங்கியதிலிருந்து இதுவரை அரசுக்கு ஆதாய ஈவாக ரூபாய் 52.21 கோடி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் நாக தியாகராஜன், மின்திரள் வரைநிலை கழக செயற்பொறியாளர் சந்தோஷ் ராமச்சந்திரன், மேலாளர் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மிலாது நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மரில் செப்டம்பர் 17ஆம் தேதி வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மிலாது நபி திருநாள் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதி விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே அன்றைய தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவசர பிரிவு சிகிச்சை சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விசா நீட்டிப்புக்காக ரூபாய் 3000 லஞ்சம் பெற்ற வழக்கில் அரசு ஊழியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 20,000 அபராதமும் விதித்து புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. காரைக்காலை சேர்ந்தவர் தாந்தோம் பாஸ்கரன். இவரது தாய் முத்துலட்சுமி. இவர் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர். கடந்த 2014ஆம் ஆண்டு முத்துலட்சுமி புதுவைக்கு வந்தாராம். அவரது விசா நீட்டிப்புக்காக தாந்தோம் பாஸ்கர் புதுச்சேரியில் உள்ள மாநில உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். அப்பொழுது அங்கு உதவியாளராக இருந்த மணிவண்ணன் ரூபாய் 3000 லஞ்சமாக கேட்டாராம். இதுகுறித்து புகாரின் பேரில் சிபிஐ போலீசார் மணிவண்ணனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட மணிவண்ணனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, ரூபாய் 20,000 அபராதம் விதித்து மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டார். புதுவையை சேர்ந்த இருவரிடம் மர்ம நபர்கள் நூதன முறையில் ரூபாய் 17 லட்சத்தை மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் உஷாதேவி. இவரை மர்ம நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டு இணையதள பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி உஷாதேவி பல தவணைகளில் ரூபாய் 10 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்தவர் சீனி தேவர் பிரான். இவரிடம் கைபேசியில் பேசிய மர்ம நபர் தன்னை மும்பையை சேர்ந்த போலீஸ் அதிகாரி எனவும் சீனி தேவர் பிரான் மீது போதைப் பொருள் தடுப்பு வழக்கு பதியப்பட்டிருப்பதாகவும் கூறினாராம். வழக்கிலிருந்து விடுவிக்க ரூபாய் 7 லட்சத்தை அனுப்புமாறும் அவர் கூறியிருக்கிறார். இதை நம்பிய சீனி தேவர் பிரான் மர்ம நபர் கூறிய வங்கி கணக்குக்கு ரூபாய் 7 லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார். இது தொடர்பாக இருவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேளம் தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. 5ஆம் நாளான நேற்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வலம் சாரம் அவ்வை திடலில் துவங்கியது. காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை, பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேலத்தாளம் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சச கிரேன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டன. சுமார் 70க்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன.
கடற்கரை சாலையில் நடைபெற்ற விஜர்சன நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட விலையுயர்ந்த ஆப்பிள் செல்போனை ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் புறப்பட்டு சென்ற பேருந்தை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி செட்டித்தேரு மிஷின் வீதி சந்திப்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளது. இங்குள்ள ஓட்டுநர் சீனிவாசன் ஆட்டோவில் வந்த நேபாளத்தை சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவர் தனது கையில் வைத்திருந்த ஆப்பிள் செல்போனை மறந்து போய் ஆட்டோவிலேயே விட்டுவிட்டு இறங்கி சென்றுள்ளார். இந்த நிலையில் தனது ஆட்டோவின் பின் இருக்கையில் ஆப்பிள் செல்போன் இருப்பதை யதார்த்தமாக கவனித்த ஆட்டோ ஓட்டுநர் சீனிவாசன் உடனே அந்த பெண் பயணியை இறக்கிவிட்ட தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த சுற்றுலா பயணி அங்கு இல்லை. இதையடுத்து தங்கும் விடுதியில் அவர் தந்திருந்த செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு பேசிய சீனிவாசன் தனது ஆட்டோவில் ஆப்பிள் போனை விட்டு சென்ற விவகாரத்தை அந்த பெண்ணிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு அந்த பெண் தான் ஊருக்கு புறப்பட்டு விட்டதாகவும் தான் பயணிக்கும் பேருந்து ECRல் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆப்பிள் செல்போனை ஒப்படைக்க தான் வந்து கொண்டிருப்பதாக சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சக ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலருடன் சிவாஜி சிலை பகுதிக்கு சென்ற சீனிவாசன் அந்த இடத்தில் நேபாள பெண் சுற்றுலா பயணி சென்று கொண்டிருந்த பேருந்தை நிறுத்தி அந்த பெண்ணிடம் அவரது செல்போனை ஒப்படைத்தார். செல்போனை பெற்றுக்கொண்ட அந்த பெண் சீனிவாசனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற 18ஆம் தேதி முழு பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை கண்டித்தும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய கூட்டணி சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாசிம் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற 18ஆம் தேதி முழு பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் முழு பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி சார்பில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியது அவசியம் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் லாசுபேட்டையில் உள்ள விமான நிலையம் மற்றும் மூடப்பட்ட பழமையான AFT, சுதேசி, பாரதி பஞ்சாலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரிக்கு பஞ்சாலைகள் எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் என ஆய்வு செய்யப்பட்டது. அதன்படி சில ஆலைகளை மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கானதாக மாற்றிக்கொள்ளலாம். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது குறித்தும் ஆய்வில் ஈடுபட்டுள்ளோம். தற்போது சிறிய ரக ADR விமானங்கள் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியும். அதே நேரத்தில் பெரிய போயிங் விமானங்கள் இறங்கும் வகையில் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளோம். அதற்காக தமிழகம் புதுச்சேரியில் நிலம் கையகப்படுத்துவது அவசியம் என்றார். பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் பிரெய்னி ப்ளூம் சார்பாக போதை தடுப்பு விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி போதை தடுப்பு குறித்து தேசிய பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் பிரெய்னி ப்ளூம்ஸ் என்கின்ற தனியார் பள்ளி இணைந்து கடற்கரை சாலையில் போதை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி நிறுவனர் நாயக் நாராயணசாமி தலைமை தாங்கினார். மேலும் இதில் தேசிய நிர்வாகிகள் யுவராணி, சுந்தரவடிவேலு, சிவசங்கரி முக்கிய பங்கு வகித்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். சுல்தான்பேட்டை குளத்தை புதுப்பித்து நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார்.
வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகப்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த குளத்தை தூர்வாரி புதுப்பித்து குளத்தில் படிக்கட்டுகள், குளத்தை சுற்றி நடைபாதை, இருக்கைகள் மற்றும் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான முயற்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மேற்கொண்டார். அதன் பயனாக குளத்தை தூர்வாரி அழகுபடுத்த பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் புதுப்பிக்கப்பட உள்ள சுல்தான்பேட்டை குளத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர்கள், விதவைகள், முதிர்கன்னிகள், திருநங்கைகள் ஆகியோருக்கு பென்ஷன் உதவித்தொகையை வழங்கிட உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர்கள், விதவைகள், முதிர்கன்னிகள், திருநங்கைகள் ஆகியோருக்கு பென்ஷன் உதவித்தொகை விண்ணப்பங்கள் செய்த பயனாளிகளுக்கு புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வி அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளி பயன்பெறும் வகையில் உதவித்தொகை பெறுவதற்கான அட்டை வழங்குதல் சம்பந்தமாக இயக்குநர் முத்துமீனா, துணை இயக்குநர் அமுதா பாலமுருகன் ஆகியோரை நேரில் சென்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். வரும் வாரங்களில் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு அனைவருக்கும் உதவித்தொகை பெறுவதற்கான அட்டை வழங்கல் நிகழ்ச்சி செய்துவிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. உடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயகிரிவ பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் ஹயகிரிவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். இதைத் தொடர்ந்து சொர்ணம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரிவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டு ஹனுமந்த வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயகிரிவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். சென்னை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆதார் எண் வழங்கி வருகிறது. ஆதார் அட்டை முக்கியமான அடையாள ஆவணமாக மட்டுமல்லாது நாட்டு மக்கள் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பெறவும், வங்கி தொடர்பான சேவைகள், பத்திரப்பதிவு செய்தல் உள்ளிட்ட முக்கியமான நடவடிக்கைகளுக்கு அத்தியாவசியமான ஆவணமாக திகழ்கிறது. பல்வேறு நலத்திட்ட உதவிகள், சேவைகளை பெறுவதற்கு தனி மனித அடையாளமாக திகழ்வது ஆதார் அட்டை. கண்கருவிழி, கைரேகை, பெயர், புகைப்படம், முகவரி உள்ளிட்ட சுய விவரங்கள் அதில் அடங்கியுள்ளதால் போலிகளை தவிர்த்து தகுதி வாய்ந்த நபர்கள் பயனடைய முடிகிறது. ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களது ஆதாரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது. 10 ஆண்டுகள் நிறைவடைந்தவர்களுக்கு குறுஞ்செய்தி SMS அனுப்பப்படும். அவர்கள் அருகில் உள்ள ஆதார் மையங்களில் புதுப்பித்துக் கொள்ளலாம். அப்போது புகைப்படங்கள், கைரேகையை புதிதாக பதிவு செய்து கொள்ளலாம். இந்த நிலையில் ஆதார் அட்டையை கட்டணமின்றி புதுப்பிக்க மேலும் 3 மாதங்களுக்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. 15ஆம் தேதியுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் டிசம்பர் 14 வரை கால அவகாசம் நீடித்து ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது. ஷெனாய் பிலிப்பைன்ஸில் உருவான யாகி புயல் சீனாவை தொடர்ந்து வியட்நாமை மிரட்டியது. வடக்கு வியட்நாமின் குவாங் நென், ஹைடாங் மற்றும் ஷோபின் ஆகிய கடலோர மாகாணங்களை குறிவைத்து யாகி புயல் வீசியது. மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி தலைநகர் ஷெனாயில் யாகி புயல் கரையை கடந்தது. வியட்நாமில் இந்த நூற்றாண்டின் மிக பயங்கரமான புயலாக கருதப்படும் இந்த யாகி அந்த நாட்டை முழுவதுமாக உலுக்கியது. புயல் வீச்சை தொடர்ந்து அங்கு இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் அங்குள்ள நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கனமழை காரணமாக அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு வெள்ளம் புகுந்தது. இதனால் வீடுகள், பள்ளிகள் உட்பட கட்டிடங்கள், அரசு அலுவலகங்கள் ஆகியவை நீரில் தத்தளித்து வருகின்றன. இதையடுத்து அங்குள்ள மலைப்பாங்கான காவ்பாங் மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது.
இதனிடையே அங்கே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் ஒன்று 2 துண்டுகளாக உடைந்து ஒரு பகுதியாக ஆற்றில் மூழ்கியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வியட்நாமில் புயல் பாதிப்புக்கு பலியானோர் எண்ணிக்கை தற்பொழுது 197ஆக உயர்ந்ததாக அந்த நாட்டின் பேரிடர் நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. 800க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். வியட்நாமை தாக்குவதற்கு முன்பு தெற்கு சீனா மற்றும் பிலிப்பைன்ஸில் இந்த சூறாவளி புயல் தாக்கியதில் 24 பேர் பலியானார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. இங்கிலாந்து, இலங்கை மற்றும் வங்காளதேசம், பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர்கள் நிறைவு பெற்றுள்ளன. இதையடுத்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC டெஸ்ட் போட்டிகளில் வீரர்களுக்கான புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் பெஸ்ட்மேன்கள் தரவரிசையில் முதல் 4 இடங்களில் முறையே ஜோ ரூட், வில்லியம்சன், டோரல் மிட்செல் மற்றும் ஸ்டீவ் சுமித் ஆகியோர் உள்ளனர். 5வது இடத்தில் இருந்து ஹாரி ப்ரூத் 7 இடங்கள் பின்தங்கி 12வது இடத்திற்கு சரிந்துள்ளார். இதன் மூலம் இந்திய வீரர்களான ரோஹித், ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஒரு இடம் முன்னேற்றம் கண்டு 5, 6 மற்றும் 7வது இடங்களை பிடித்துள்ளனர். இந்திய வீரர்கள் கடைசியாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மட்டுமே விளையாடினர். அதன்பின் டெஸ்டில் விளையாடவில்லை. இருப்பினும் சில வெளிநாட்டு வீரர்களின் சரிவால் இவர்கள் விளையாடாமலேயே முன்னேறியுள்ளனர். பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் அஸ்வின் முதலிடத்தில் தொடர்கிறார். ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் ஜடேஜா முதலிடத்திலும் அஸ்வின் 2வது இடத்திலும் தொடர்கின்றனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.